பாருங்கள். நீங்க தயாரா? 1 2 3. வாவ், இவை எனது பிடித்த சீட்டோஸ். குச்சியில காளான். ஓ, நான் சீட்டோஸை மிகவும் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது பரிசோதிக்க நேரம். நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்கடிக்கிறோம். அதுதான். வாவ், இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது. நான் ஷியர் டு திஸ் டோஸ் என்று நம்பர்க்கேன் ஃப்ரேசனா டிஸ்ட்ரியுலத்தியர் எடர் ஆஃபிடம் ஃபா அண்ட் திஸ் ஃபர் முடியும். இத்தனை சுவையான சாக்லேட் ஃபவுண்டனோட யூஸ் பியூரியம் சார். ஆமாம், இது விரைவாக சாப்பிடுவது நல்லது. இல்ல, நான் இன்னும் அதை உணர்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட்டோட சாப்பிடுவது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனி நான் மஷ்ரூம்களை சாப்பிட முடியாது போல் இருக்கிறது. பெண்களே, அடுத்த சுற்றுக்கு தயார்தானே? 1 2 நான்சி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது. சுவையான ரோல்ஸ். நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி. அண்ணா பற்றி என்ன? இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள். ஓ பாவமன், அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? அது பார்க்க பயமாக இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை என்பதில் நன்றாக இருக்குது. ஒரு முழு தட்டு ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது எனக்கு தெரியும். ஒரு சாக்லேட் ஷவர். இந்த சுவையானதை முயற்சிப்போம். சரி, இது நன்றா இருக்கும். இது நிச்சயமாக கரப்பான் பூச்சிகளை விட நல்லது. பாசேஜ், நான் முடிச்சிட்டேன். இது முறை தோழி. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. நான் நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே இதை சாப்பிட வேண்டுமா? சரி, என்னை மன்னிக்கவும் கரப்பான் பூச்சிகள். நீங்கள் சாக்லேட் நீரூற்று நீரில் நீந்த வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நான் அதை செய்ய போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. பாவம் ஏன் அவ எப்படி இவ்வளவு பல புழுக்களை சாப்பிட முடியும்? இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. வாருங்கள் ஏன், சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள். அப்படித்தான். வாவ், அண்ட் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள். புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது? என்ன ஒரு துண்டு கச்சா மாமிசம். வாவ், சுவையான தோசைகள். இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல் இருக்கிறது. எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளை பெறுகிறாள். சரி, அந்த தோசை சாக்லேட் ஃபவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. இந்த வேகத்தில் இந்த பன்கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது. நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா? சுவையாக இருக்கிறது. ஓ, நான் நாக்கு ஊறுகிறேன். நான்சி, நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? தயவு செய்து நண்பரா? இல்ல. ஆமாம் ஆன், நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன் என்ன? ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக எதிர்மறையாக உள்ளது. இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன். நீ செய்ய வேண்டும். சரி, இதை முடித்து விடுவோம். நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனா இந்த முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள். அது உண்மையாக்கும். இவை டோனட்கள். இந்த அழகை பாருங்கள். உன்னுடையது என்ன நான்சி? ஓ, இவை ஒட்டகச்சிவிங்கிகள். கெட்டது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது. நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? இளஞ்சிவப்பு அல்லது நீலம்? முட்டாள் கேள்வி. நிச்சயமாக இரண்டும். ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்கவிடு. என்ன ஒரு சிறந்த சேர்க்கை. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. நான்சி, நீ அண்ணாவின் டோனட்டுகளை பார்க்க கூடாது. உன் ஒட்டகச்சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள். வாவ், இது ஒரு இனிப்பு தூவல். இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும். அன்னைக்கு எப்படி இவ்வளவு சுவையான டோனட்ஸ் கிடைச்சது? ஆனால் எனக்கு இந்த குச்சி பொருள் கிடைச்சது. இது உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன். சாக்லேட் சுவையை அதிகரிக்குமா என உறுதியாக தெரியவில்லை. ஆனால் முயற்சிக்கலாம். எங்கே தொடங்குவது? இது போல முயற்சிப்போம். இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சாக்லேட்டோட மிகவும் மோசமாக இருக்கின்றன. நான்சி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிப்பு தூவல் இதன் சுவையை நிச்சயமாக மேம்படுத்தும். உணவு. இது முயற்சி செய். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது மேம்பட்டது, ஏனெனில் இது மேம்பட்டது. சரியா? மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன். செலரி
ஆமாம், ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை. ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆமாம், இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல. இந்த சாக்லேட்டை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் இரட்டிப்பு சுவையாகிவிட்டது. அருமை. இப்போது உன் முறை. நான்சி. வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை. சாக்லேட்டுடன் சேர்த்து இது சுவையாக இருக்கலாம். சரி, நாம் இதை முயற்சிப்போம். முதல் துண்டு. என்ன நினைக்கிற நான்சி? ஏய், நல்லா தெரியல. நல்லா தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும். சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல். நன்றாக செய்தாய் நான்சி. இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும். என்ன ஒரு சுவையான குராசான். மற்றும் அலெக்ஸ், உண்மையிலேயே நான்சி தனது அதிர்ஷ்டத்தை முற்றிலும் இழந்து விட்டார். ஆனால் நன்றாக இருக்கிறார். இந்த அழகான குருசான் சாக்லேட் ஃபவுண்டனில் நீந்துகிறது. ஓ, இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. சாக்லேட் குலேஸ் குருசான்ட்ல இருந்து மிகவும் ருசிகரமாக சொட்டுகிறது. இது எப்போதும் சிறந்த உணவு. ருசியாக இருக்குது. குருசாண்ட் மிக அருமை. மேலும் அது அருமையாக இருந்தது. அதை மிகவும் வேகமாக சாப்பிட்டார். இப்போது உன் முறை நான்சி. சாக்லேட் பூசப்பட்ட முட்டை நிச்சயமாக சாக்லேட் பூசப்பட்ட குருசாண்ட் அல்ல, ஆனால் அது மிகவும் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் இது ரொம்ப சுவையாக தெரியவில்லை. ஆம், நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம். இப்படி நேரடியாக நீரூற்று போல. காற்று, நீங்கள் அதை செய்ய முடியுமா? மற்றும் ஒரு ஃப்ரை சவால். வாவ், எவ்வளவு இனிப்புகள். மேலும் நிறைய ப்ரோக்கோலி. உங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்குமா? உங்க பதில்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல் இருக்கிறது. ஆஹா, அந்த ஜெல்லி கண்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை விட சுவையாக என்ன இருக்கிறது தெரியுமா? ஆம், ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள் சாக்லேட்டுடன். ஆஹா, நான் அப்படிப்பட்ட பார்பிக்யூவை தினமும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். மன்னிக்கவும் நான்சி, ஆனால் இதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா உன்கிட்ட ப்ரோக்கோலி இருக்குதா? சரியா? வாங்க. ப்ரோக்கோலி, யாராவது இவற்றை இழந்துட்டாங்களா? நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்கிறேன். சரி, முயற்சிப்போம். ப்ளே. சாக்லேட் பூசப்பட்ட ப்ரோக்கோலி சாதாரண ப்ரோக்கோலியை விட மோசமாக இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் முடிக்கும் வரை அண்ணா என்னை விடமாட்டாள் போல் இருக்கிறது. சரி, நான் அதை சாப்பிடணும். வாவ், இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ளே. நான்சி இன்று பல காய்கறிகளை சாப்பிட்டார். உங்கள் உடல் நலம் உங்களுக்கு நன்றி கூறும். நாமும் அப்படித்தான் செய்வோம். அருமையான காலை வணக்கம் அனைவருக்கும். எங்கே இருக்கிறோம்? அட, உண்மையிலேயே எங்கே? அது விசித்திரமாக இருக்கிறது. நாங்கள் கம்பிகளுக்கு பின்னால் தூங்கியதை நினைவில் இல்லை. பாருங்கள், நிறமுள்ள பூட்டுகள் மற்றும் சில கயிறுகளும் உள்ளன. ஆனால் நிச்சயமாக அவற்றில் நாங்கள் ஊர்ந்து செல்ல முடியாது. அவற்றை இழுக்கலாம். நாம் முயற்சி செய்வோம். ஓ ஆனி, நீ முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கிறாய். இது சாக்லேட் என்று நம்புகிறேன். ஓ, இப்போது நான் இந்த ஒட்டும் பழுப்பு குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, இது உண்மையில் சாக்லேட். நான் அதிர்ஷ்டசாலி என்று தெரிய வந்தது. அவன் என்ன செய்கிறான்? என்ன? அவை புழுக்கள், அருவருப்பானவை. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ ஆனி, இங்கே திறவுகோல் இருக்கிறது. முதலில் பூட்டையை திறக்கலாம். ஓ, நான் நீண்ட நேரம் சாக்லேட்டை கழுவுவேன். இது வேலை செய்தது. முதல் பூட்டு திறக்கப்பட்டது. 6 மீதம் உள்ளது. அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஆஹா, சரி, நான் முதலில் செல்வேன். காத்திரு, இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இந்த ஜூஸை ஒரு சிப்பை குடித்தேன். யுஃபக், நீங்களே உங்கள் ஜூஸை முயற்சி செய்யுங்கள். என்னுடையதா? சரி. இது தர்பூசணி ஜூஸ், புதிதாக பிழிந்தது. என்ன சுவையானது. மன்னிக்கவும் அண்ணி, நீ உன் பானத்தை பருகுவாய், நான் என்னுடையதை பருகுவேன். எனக்கு சுவையானது கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி. திறவுகோல் அதில் இருந்தது. ஓ, நான் என்னுடையதை முடிக்க வேண்டும். ஏன் நான் இப்படி தண்டிக்கப்படுகிறேன்? ஓ இல்லை, உள்ளே ஒரு மீன் இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாம் சரியாக இருக்கும். ஓ, சாவி எங்கே? சரி, ஆம், இதோ இறுதியாக. இப்போது விரைவாக ஓடுவோம். 2வது பூட்டை திறப்போம்.
முடிந்தது. நாங்கள் வெளியேற ஒரு படி அருகில் இருக்கிறோம். ஓ பளபளப்பான மஞ்சள் பாதுகாப்பு பெட்டி எனது என்று பந்தயம் வைக்கிறேன். மஞ்சள் என் பிடித்த நிறம். வாவ், எவ்வளவு குளிர்! இது ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி. ஓ, இப்படி சுவையான சவால்கள் கிடைக்கும் போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அதை பற்றி நினைக்க கூடாதே. உன்னுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. பேராசை, உன் கரடியை வேண்டாம். ஓ, எனக்கு ஒரு கேமரா இருக்கிறது, அதுவும் சாக்லேட்ல இருந்து செய்யப்பட்டுள்ளது. என்ன என்ன? வாவ், இது ஒரு மாய கேமரா போல இருக்கிறது. அதன் லென்ஸில் வரும் எல்லாமே சாக்லேட்டாக மாறுகிறது. இல்லை, அவை கோழி கால்கள். அதை யார் சாப்பிடுவார்கள்? ஆனால் கவலைப்படாதீர்கள், எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது. இதை ஒரு புகைப்படமாக எடுக்கலாமே. மில்லா, நீ ஒரு மேதை. இப்போது நமக்கு முன் முழு குவியல் சாக்லேட் கோழி கால்கள் இருக்கின்றன. ஒரு கனவு. அருமையானது, நம்ப முடியாத சுவை. நான் என் வாழ்நாளில் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவேன். நான் கோழிக்கால்களை செய்ய முடிந்தாலும் அவை சாக்லேட் போல இருந்தால் மட்டுமே. அருமை. இங்கே சாவி. இதை திறப்போம். பை பை. மஞ்சள் பூட்டு. மேலும் போகலாம். உங்களின் புதிய சவாலுக்கு செல்லலாம். இந்த முறை மீண்டும் மர்மமானதும் பயமுறுத்தும் ஒன்றாக இருக்கிறது. 1 2 3 4. நீங்களே முதலில் முயற்சி செய்யுங்கள். ஏதோ குலுக்குகிறது. விசித்திரமாக உள்ளது. அது என்ன என்று புரியவில்லை, ஆனால் கண்டிப்பாக மென்மையான ஏதோ ஒன்று. அதை நான் அழிக்க முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் கடந்து விட்டேன். ஓ, அது எங்கே? ஓ, அது அங்கே இருக்கிறது. யூஹு, விரைவாக ஓடுவோம். இப்போது இந்த கூண்டிலிருந்து மற்றொரு பூட்டு விழும். என்ன? ஆமாம், ஆனால் ஒரு காகிதத்தால் அதை எப்படி திறப்பது? இது ஒரு குறியீடு. சரி, நான் இதை பற்றி என்னால் யோசிக்க முடியாதது எப்படி? சரி, 3 எண்கள். நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். எனக்கு உதவுங்கள். என் தலை சிக்கிக் கொண்டது. மிகவும் நன்றி. இது என்ன? போய் பார்ப்போம். நாம் சேர்ந்து செய்வோம். ஐயோ, நான் குவளை எடுத்தேன். அடடா. என்னிடம் ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் உள்ளது. நான் இதை என் வாழ்நாளில் இப்படிதான் குடிப்பேன். ஓ ஆம், எனக்கு பூண்டு நீர் உள்ளது. இது அருவருப்பாக உள்ளது. ஸ்ட்ராபெரி காக்டெயில் மட்டுமே என்னை காப்பாற்றும் வழியாக திறவுகோல் இல்லை. உன்னுடைய இதில் என்ன இருக்கிறது? நான் என்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிறேன். ஒரு யோசனை. நான் ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா உள்ளது. இதன் உதவியால் நான் ஒரு அருவருப்பான பூண்டு காக்டெயிலை சுவையான சாக்லேட் வைனாக மாற்றுவேன். சாவி. அது என் நாய் இல்லை. அதுதான் சாவி. அந்த பெட்டியை திறக்க போகலாம். நாங்கள் சிறந்த நண்பர்கள். வெற்றிகரமான நடனத்திற்கு நேரம். நமக்கு நடனம் ஆடுவோம். இப்போது பெட்டிக்குள் செல்ல நேரம். கல், காகிதம், கத்தி மூலம் பிரச்சனையை தீர்ப்போம். வாவ், ஏனா நான் எப்போதும் இந்த விளையாட்டில் தோற்கிறேன். நான் உண்மையில் அங்கே ஏற வேண்டுமா? உள்ளே மிகவும் விசித்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்னவோ தெரியவில்லை. அவை புழுக்கள். ஓ இல்லை, என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. இந்த புழுக்கள் அனைத்தும் சாக்லேட்டாக மாறும். ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. சரி, இன்னொரு சர்விங் சாக்லேட் புழுக்களுக்கு தயார் தானே? சிலவற்றை மேலும் எடுத்துக்கொள்வோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதை வேகமாக சாப்பிடு. சாவியை பெற நேரமாகிவிட்டது. மற்றும் இது படம் எடுக்க தேவையில்லை. நாம இன்னும் பூட்டையை திறக்க வேண்டும். இந்த முறை குறியீடு 135. பார்ப்போம்.
இதன் அர்த்தம் நாங்கள் கடைசி பூட்டையும் சரி செய்கிறோம். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறேன். வாவ், இந்த முறை புதிதாக ஏதோ இருக்கிறது. கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்க்கலாம். என்ன ஒரு அருவருப்பான விஷயம். ஓ, அதை நீ பாத்தியா? அது ஒரு அருவருப்பானது. அதை விரைவாக மூடு. ஆம் மிலா, நீ மிகவும் நன்றாக தெரியவில்லை. மூடன் கதவை திறக்க எந்த விஷயம் இல்ல. அமைதியாக இரு. உன்னிடம் சாவி இல்லை. ஓ இல்லை, நீ என்னை கிண்டலா செய்கிறாய். இந்த அருவருப்பான திரவங்களை எங்கே இருந்து எடுத்தாய்? உஃப், இவை கச்சா முட்டைகள். எந்த விஷயம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், கீழே இன்னொரு கதவு இருக்கிறது. அதை விரைவில் பார்க்கலாம். ஹூரே, இதோ சாவி. நம்ம சுதந்திரத்திற்கான சாவி. கடைசி பூட்டையும் திறக்கலாம். நாமே சுதந்திரம் அடைந்தோம். ஹூரே. அற்புதம். ஓஹோ,